பாரு வந்துருச்சு ஒலிம்பியாட்டு செஸ் கேம். அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குட்டீஸ் நேரம். ஹாய் குட்டீஸ், நான் தான் உங்க முத்துரசிகா. இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்கும் செஸ் விளையாட தெரியுமா? ஆமா, செஸ்ஸ பத்தின கதை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அந்த கதையோட பேரு தம்பி குதிரையும் படையும். இந்த கதையை யார் எழுதுனான்னா நம்ம கதை சொல்லி வெளியனவர்கள் தான். ஆரம்பிக்கலாமா? மேஜை எண் 242ல ஒரு போர் வீரனை காணோம் அப்படின்னு ஒரு அலறல் சத்தம் கேக்குது. அதை யார் சொன்னானா? அதே மேஜையில உள்ள ராஜா தான் அதை சொல்றாரு. எல்லா காய்களோட பார்வையும் மேஜை எண் 242 மீது திரும்பிச்சு. சென்னையில ஒரு உலக சதுரங்க போட்டி நடக்குது. அந்த போட்டிக்காக ஒரு ஹோட்டல்ல பிரம்மாண்ட ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க. அந்த ஹோட்டல்ல உள்ள ஒரு மிகப்பெரிய குளிரூட்டப்பட்ட அறையில சுமார் 512 மேஜைகளையும் ஒவ்வொரு மேஜையிலும் ஒரு சதுரங்க அட்டையும் அதுக்கு தேவையான காய்களையும் வச்சிருந்தாங்க. நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கு தெரியாத ஒரு செய்தி என்னன்னா, இரவு நேரத்துல அந்த காய்களுக்கு உயிர் வந்துருமா, உயிர் வந்து நடக்க ஆரம்பிச்சிருமா. இந்த போட்டிக்காக ஒரு புதிய சிம்பிளா வடிவமைச்சாங்க, அதாவது சின்னம். அதோட பேர் தான் தம்பி. அந்த அறையில தம்பிக்குன்னு ஒரு பெரிய உருவச்சிலை வச்சிருந்தாங்க. தம்பிக்கு மனிதரை போல கைகளும் கால்களும் இருந்துச்சு. குதிரையோட தலையும் இருந்துச்சு. நல்லா பளபளக்கிற வேட்டி சட்டையும் போட்டிருக்கும். அந்த தம்பி குதிரைக்கும் இரவு நேரத்துல உயிர் வந்துருமா. இந்த தம்பி குதிரை தான் அந்த அறையோட தலைவனா இருந்துச்சு. உடனே அந்த தம்பி குதிரை கேக்குது, எந்த நேர போர் வீரனை காணோம்? மேஜை எண் 242ல உள்ள வெள்ளராஜா சொல்லுது, அது ஒரு கருப்பு வீரன்னு. மேஜைக்கு அடியில பக்கத்து மேஜை என எல்லா இடத்துலயும் தேடிட்டாங்க. தம்பி குதிரை தலைமையில ஒரு தனிப்பட அமைக்கப்பட்டு அதுல ஒரு ராஜா, 2 ராணி, 4 மந்திரிகள், 5 படை வீரர்கள் என அந்த குழு இருந்துச்சு. அவங்க ஏற்கனவே பயிற்சி பெற்றவங்க. முதல்ல மேஜை 242ல விசாரணை நடக்குது. நீங்க யாராச்சும் அவர் சரியா போர் செய்யலன்னு திட்டினீங்களா? அவர் ஐஸ்கிரீம் வேணும்னு கேட்டாரா? எப்போது அவரை கடைசியா பாத்தீங்க? இப்படி பல கேள்வி கேட்டு விசாரணை நடந்துச்சு. அதுல எந்த துப்பும் கிடைக்கல. தம்பி குதிரைக்கு ஒரு யோசனை தோணுச்சு. அந்த அறையில பல சிசிடிவி கேமராக்கள் இருந்துச்சு. அதுல கண்டிப்பா சதுரங்க வீரர் எங்க காணாம போனாருங்கிற காட்சி பதிவாயிருக்கும்னு நம்புச்சு. கண்காணிப்பு அறையில யாருமே இல்ல. தம்பி குதிரையும் அவங்க குழுவும் அங்கே கூடுனாங்க. எந்த கேமரா மேஜை 242ல இருந்துச்சுன்னு பார்த்தாங்க. காலையில இருந்து பல பேர் அங்க வந்து விளையாடி இருக்காங்க. 2 போலீஸ் கான்ஸ்டபிள்கள், 2 பள்ளி ஆசிரியர்கள், கடைசியா 2 சிறுவர்கள். ஒரு பையன் சிகப்பு நிற சட்டையும் இன்னொரு பையன் பூப்போட சட்டையும் போட்டிருந்தான். ஆனா அவங்க போனதுக்கு அப்புறமும் அந்த சதுரங்க வீரர் அங்கேதான் இருந்திருக்காரு. அப்படியே வீடியோவை ஓட்டி ஓட்டி பார்த்தாங்க. இரவு 10 மணிக்கு மேலதான் காணுங்கிறத கண்டுபிடிச்சாங்க. அப்போ மேஜை எண் 220ல இருந்து ஒரு தகவல் வந்துச்சு. ஒரு போர் வீரன் டாய்லெட் பக்கமா போனத ஒரு கருப்பு யானையார் பார்த்ததாக சொல்லியிருக்காரு. உடனே குழு 120ஆம் மேஜைக்கு போனாங்க. அங்கிருந்த சதுரங்க காய்கள் எல்லாரும் இரவு உணவை முடிச்சிட்டு வந்திருந்தாங்க. சரியா 12 மணிக்கு மேலதான் அங்கே உள்ள எல்லாருக்குமே இரவு உணவு வழங்கப்படும். ஒரே ஒரு வேளை மட்டும்தான் அந்த உணவு எல்லாருக்கும் கொடுக்கப்படும். கண்டிப்பா நீங்க அந்த வீரன் செல்வதை பாத்தீங்களான்னு கேட்டாங்க. ஆமா, அந்த வீரன் கண்கள்ல கண்ணீரோட போனாரு. ஏன் யாருப்பா அதுன்னு அதட்டினேன். அவர் எதுவுமே பதில் சொல்லல. அதோ அந்த டாய்லெட் பக்கமா தான் போனாருன்னு சொன்னிச்சு யானையார். உடனே குழுவினர் எல்லாரும் அங்க போனாங்க. தம்பி குதிரை மட்டும் நல்ல உயரம். மத்தவங்க பின்தொடர தம்பி குதிரை முன்னாடி வேகமா நடந்து அந்த அறைக்குள்ள போச்சு. அதுவும் பெரிய அறையா இருந்துச்சு. எல்லாரும் ஒவ்வொரு பகுதியா தேடினாங்க. எங்கேயுமே கிடைக்கல. அதோ இருக்கார் பாருங்க அந்த வீரர் அப்படின்னு ஒரு மந்திரி திசை காட்ட எல்லாரும் ஜன்னலை பார்த்தாங்க. ஜன்னலுக்கு மேலே இருந்து வெளியே எட்டி பார்த்தபடியே அந்த சதுரங்க வீரர் நின்னுட்டு இருந்தாரு. எல்லாரும் போய் முதல்ல அவரை இறக்குனாங்க. என்னப்பா, ஏன் திடீர்னு இங்க வந்துட்ட? நாங்க எல்லாரும் பதறி போயிட்டோம் தெரியுமான்னு சொன்னிச்சு தம்பி குதிரை. அந்த கருப்பு வீரர் எதுவுமே பேசல. அதுக்குள்ளேயும் அந்த அறையில எல்லா சதுரங்க வீரர்களும் கூடினாங்க. ஆயிரக்கணக்கில் இருந்தாங்க. அட, என்னன்னு சொன்னாதானே ஏதாச்சும் தீர்வு காண முடியும் அப்படின்னு சொன்னாங்க. மெல்ல பேச ஆரம்பிச்சது அந்த சதுரங்க காய். இன்னைக்கு சாயந்தரம் 2 குட்டி பசங்க விளையாட வந்தாங்க. பக்கத்து குடியிருப்புல தான் இருக்காங்க. அதுல 2 பேரும் செம்மையா அருமையா விளையாடினாங்க. டக் டக்குன்னு காய நகர்த்துனாங்க. ரொம்ப நேரமா வெட்டாமலையே விளையாடினாங்க. 4-5 விளையாட்டை விளையாடிட்டாங்க. ஆனா சோகம் என்னன்னா, அவங்க கிட்ட சதுரங்க போர்டோ காய்களோ எதுவுமே இல்ல. அவங்க சொன்ன அடையாளத்தை வச்சு அந்த ஜன்னல்ல இருந்து அவங்க வீடை கண்டுபிடிச்சிட்டேன். உடனே எல்லாரும் அமைதியா இருந்தாங்க. லீடர், இதுக்கு என்ன செய்ய முடியும் என்று தம்பி குதிரைய மந்திரியார் கேட்டாரு. கொஞ்ச நேரம் யோசித்த தம்பி குதிரை, சரி ஒன்னு செய்வோம். யாரெல்லாம் அந்த பையன் வீட்டுக்கு போக தயார்னு சொல்லுங்க. இந்த வீரர் தலைமையில அங்க போய் அவங்க வீட்லயே இருந்து அவங்க விளையாட உதவலாம். சருன்னு கைகள் எல்லாரும் உயர்த்தினாங்க. மொத்தம் 64 காய்கள். சரியா 2 செட் சதுரங்க காய்கள். கூடியிருந்த எல்லாருமே கை தட்டினாங்க. சரி, நீங்க கிளம்புங்க. இங்க காய்கள் தொலைஞ்சிருச்சுன்னு மாத்தி வச்சிடுவாங்க. பயப்பட வேண்டாம். அறையில இருந்த ஆயிரக்கணக்கான காய்களிடம் இருந்து விடை பெற்று அந்த 64 காய்களும் மோட்ட வழியா வெளியேறினாங்க. சீக்கிரம், நீங்க 1 மணி நேரத்துல அவங்க வீட்டை அடையலைனா நீங்க உங்க உயிரை இழந்துடுவீங்க, நடக்க முடியாது என்று உற்சாகமூட்டியது தம்பி குதிரை. பத்திரமா அவங்க கிளம்பினாலும் தம்பி குதிரைக்கு ஒரே சோகமாவே இருந்துச்சு. அவர்கள் குழுவுல இருந்த வயதுல சிறிய வீரர் ஏன்னு கேட்டாரு.
சதுரங்க காய்கள் இருக்கு, ஆனா போர்டு இல்லாம என்ன செய்வாங்க? அட ஆமால்ல, ஆமா, இதை யோசிக்கவே இல்லையே. தம்பி குதிரைய வேட்டியை மடிச்சு கட்டி, உங்களால இந்த போர்டை தூக்க முடியாது, நான் தூக்க முடியும், 2 போர்டை நான் வச்சுட்டு வேகமா வந்துடுறேன்னு சொல்லிட்டு போர்டை வைக்க போயிருச்சு. நம்ம தம்பி வணங்குற ஸ்டைல பாரு, வந்துருச்சு ஒலிம்பியாட்டு செஸ் கேம். நம்ம தம்பி வணங்குற ஸ்டைல பாரு, வந்துருச்சு ஒலிம்பியாட்டு செஸ் கேம். தந்தது யாரு? நம்ம சிஎம் ஸ்டாலின் சாரு. சரித்திரமா ஆவது பாரு சென்னை பேரு. தந்தது யாரு? நம்ம சிஎம் ஸ்டாலின் சாரு. சரித்திரமா ஆவது பாரு சென்னை பேரு. சிவகங்கை சீமை செஸ்ஸில் தாறு மாறு, சதுரங்க சூப்பர் ஸ்டாரு ஆவோம் ஜோரு. சிவகங்கை சீமை செஸ்ஸில் தாறு மாறு, சதுரங்க சூப்பர் ஸ்டாரு ஆவோம் ஜோரு. நீங்களும் நம்ம வானொலியில கதை சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா குட்டீஸ்? அப்படின்னா comradio@alagappauniversity.ac.in என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு நீங்க உங்க கதைகளை பேசி அனுப்பலாம்.